எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 21:43 சொல்கிறது, அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார், அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை எல்லாம் கர்த்தர் ஜனங்களுடைய கரத்திலே கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிங்கள். இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்பொழுதெல்லாம் இந்த வாக்கு தத்தமும் இவர்களோடு கூட வருகிறது. இவர்கள் தங்கின இடத்திலெல்லாம் இந்த வாக்கு தத்தமும் இவர்களோடு தங்குகிறது. இவர்கள் போராடுகிற எல்லா போராட்டத்தின் நடுவிலும் இந்த வாக்கு தத்தம் கூடவே இருந்தது. ஆனால் கடைசியாய் பார்க்கும்பொழுது ஆணையிட்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் தேசத்தையும் கர்த்தர் ஜனங்களுடைய கரத்திலே கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் நடந்து வருகிற வழியெல்லாம் வனாந்தரமாய் இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் மாத்திரம் நல்லா இருக்கும் பிரதர். ஜெபம் பண்ணும்போது நல்ல வார்த்தையெல்லாம் தீர்க்கதரிசிங்க சொல்கிறாங்க, பைபிள் படிக்கும்போது நல்ல வார்த்தைகள் எல்லாம் வருது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாகவே இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரலையே, இன்னும் நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எத்தனை இருந்தாலும் அதில் ஒரு தடையை நான் பார்க்கிறேனே என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைத்து கசந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். உனக்கு தருவேன் என்று என்னென்ன வார்த்தைகளை அவர் சொன்னாரோ அதை 100% அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை செய்வேன் என்று கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். இதை பண்ணுவேன் என்று கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அத்தனை காரியத்தையும் அவர் நிச்சயம் பண்ணி முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேற கொடுத்த வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறான். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம் பெற்று அனுபவித்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு பொறுமை தேவைப்படுகிறது, ஒரு தாழ்மை தேவைப்படுகிறது. நம் எந்த அளவுக்கு பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கனத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கிற பொறுமையை கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் யுத்தம் பண்ணும்போது வருகிற பொறுமையை அவர் பார்ப்பார். நீங்கள் கண்ணீரோடு நிற்கும் பொழுது இருக்கிற பொறுமையை அவர் பார்ப்பார். தக்கபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற சுவாமி, கர்த்தரின் மேன்மைப்படுத்தும், நிலைநிறுத்தும், எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் என் பிள்ளைகளுக்கு அமையட்டும். விரும்புகிற காரியங்களை கர்த்தரின் கரங்களிலே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்குகிற கர்த்தர் இன்றைக்கும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உன்னதமான தேவனுடைய பலன் இப்பொழுது இறங்கி வரட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடு ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரமையா, என் தேவனின் பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்கு தத்தத்தை எல்லாம் சொன்னீரோ அத்தனை வாக்கு தத்தங்களும் பலிக்கட்டும் ஆண்டவரே. நிலைநிறுத்தும், விரும்பினதை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.